ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதாவது ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் சரிங்களா, அந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்களை நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா, அதாவது கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருந்த இந்த வேலைவாய்ப்பு சரிங்களா, அதையும் நாங்கள் கிளியராக சொல்லிடுறோம். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த பதிவிறத்தில் இப்போ வந்த ஜாப் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக அது முடிஞ்சு போனது, நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சு போனது சரிங்களா. 15 மே 2024 முடிஞ்சு போச்சு. நான் தமிழ்லேயே கிளியராக போட்டிருக்கேன். ஸோ அது பார்த்துட்டு நீங்கள் குழம்பிக்க வேணாம். ஓகேங்களா, இது அப்ளிகேஷன் முடிஞ்சு போனது. நான் அதை பற்றி முக்கியமான பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா. அதே போல் அந்த வீடியோ தொடர்ந்து இந்த வீடியோவில் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா டவுட் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா, அதை பற்றின முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, அதாவது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பாயிண்ட்னா, ஃபஸ்ட்டு ரயில்வே எத்தனை குரூப் கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க சரிங்களா, அதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது குறைந்தபட்ச தேர்ச்சி சதவிகிதம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் கட் ஆஃப் மார்க்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மினிமம் குவாலிஃபைங் பாஸ் பர்சன்டேஜ், குறைஞ்சபட்ச தேர்ச்சி சதவிகிதம் அப்படின்னா என்ன, அப்புறம் கட் ஆஃப் மார்க்ஸ்னால் என்ன ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்ஸ்லேயே லாஸ்ட் சைக்கிள், அதாவது இதுக்கு முன்னாடி ஆர்பிஎஃப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க இல்லையா, வேலைவாய்ப்பு வச்சுருந்தாங்கல்ல, அந்த சைக்கிள், அதாவது 2018 2019 சைக்கிளில் என்ன கட் ஆஃப் அப்போ இருந்துச்சு சரிங்களா. இப்போ இந்த சைக்கிளுக்கான 2024 2025 இந்த சைக்கிளுக்கான கட் ஆஃப் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்ற விவரங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு ரயில்வே குரூப் கேட்டகரி எத்தனை குரூப்னா, மொத்தங்க பாருங்கள் 6 குரூப் இருக்குது. அதாவது குரூப் ஏ, குரூப் பி 2, குரூப் சி 3, குரூப் டி 4, குரூப் இ 5, அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்லிட்டு குரூப் எஃப் 6. மொத்தம் 6 கேட்டகரி பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே குரூப் பிரிச்சிருக்காங்க சரிங்களா. ஆனால் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது இது ரயில்வே இது எக்ஸாமுக்காக தான் இந்த கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது ரெக்யர்மெண்ட். ஓகேங்களா, எக்ஸாமுக்காக தான் இந்த கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் எந்த இந்த ரயில்வே குரூப்பையும் அதாவது டிவிஷனையும் சார்ந்திருக்காது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நடக்கிற எக்ஸாம் தான் இது சரிங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி மேல் கேண்டிடேட் தான் ரெக்வயர் பண்ணுவாங்க, அதாவது ஆண்கள் மட்டும். அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கான இன்டர்னல் எக்ஸாம்னு வச்சுக்கிங்களா. அதாவது ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் த ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ். ஓகேங்களா, அவங்களுக்குள்ளே எக்ஸாம் வச்சு அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸ் மாதிரி, அதுதான் அந்த லாஸ்ட் ஸ்பெஷல் கேட்டகரி. ஆனால் அந்த குரூப் ஏ, குரூப் பி, இ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தந்த டிவிஷன்ஸ் எந்தெந்த குரூப்பில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்மளது பார்த்தீங்கன்னா குரூப் ஏ நம்ம தமிழ்நாடு. ஓகேங்களா, அதாவது சதர்ன் ரயில்வே எஸ்ஆர், சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே எஸ்டபிள்யூஆர், சவுத் சென்ட்ரல் ரயில்வே எஸ்சிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 டிவிஷனுக்கு பார்த்தீங்களா, இந்த 3 டிவிஷன் எந்தெந்த ஏரியா அதாவது ஸ்டேட் கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் சரிங்களா. அதாவது ஒரு சில ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கவர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டெல்லாம் கவர் பண்ணாது, சில போர்ஷன்ஸ் மட்டும் கவர் பண்ணலாம். உதாரணத்துக்கு கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஹூப்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா ராய்ப்பூர் அப்படின்னு சில போர்ஷன். அதே போல் மத்திய பிரதேசத்தில் சில போர்ஷன், அந்த மாதிரி சில போர்ஷன் மட்டும் கவர் ஆகும். ஓகேங்களா, அதாவது சில பர்டிகுலர் ஏரியா அந்த ரயில்வே டிவிஷன்ஸ் மட்டும் கவர் ஆகும். ஓகேங்களா, ஆனால் நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த குரூப்பில் கவர் ஆகிடும் சரிங்களா. நம்ம என்ன குரூப்பு, நம்ம குரூப் ஏ தான். ஏன்னா ஏன் இப்படி சொல்கிறேன், ஏன் இந்த குரூப் பிரிக்கிறாங்கன்னா, சப்போஸ் அந்த குரூப் கேட்டகரி வைஸாக தான் அந்த வேகன்சியுமே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதுக்கும் நான் சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த குரூப் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அப்போ குரூப் பியில் என்னன்னா ரயில்வே, ஏதாவது ரயில்வே இருக்குன்னு பாருங்க சரிங்களா. சென்ட்ரல் ரயில்வே, வெஸ்டர்ன் ரயில்வே, வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே. அதே போல் குரூப் சியில் பாருங்க, ஈஸ்டர்ன் ரயில்வே, ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே, ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே. குரூப் டியில் பாருங்க, நார்தர்ன் ரயில்வே, நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே, நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே, நார்த் சென்ட்ரல் ரயில்வே சரிங்களா. குரூப் இல ஒரே ஒரு குரூப் தான், அதாவது நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வே. ஓகேங்களா,
ஸோ நம்மளது வந்து மெயினாக குரூப் பி, இதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. இதுக்கு சில உதாரணம் இருக்குது, நான் சொல்கிறேன் பின்னாடி. வந்து இது வந்து நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது ரயில்வே குரூப்ஸ் கேட்டகரிக்கான விளக்கம். ஓகேங்களா. அடுத்தது என்னது, மினிமம் குவாலிஃபைங் பாஸ் பர்சன்டேஜ் சரிங்களா. அதாவது நம்ம நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருந்தாங்க, மேக்ஸிமம் வந்து 20 மார்க் சரிங்களா. அதாவது 3 டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து வரும் சரிங்களா. அந்த டாபிக் நான் என்னன்றது போன வீடியோ சொன்னேன் சரிங்களா. இப்பயுமே நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இதுதான் வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கான அந்த சிலபஸ் பேட்டர்ன் எல்லாமே. ஓகேங்களா. அதாவது மொத்தம் 120 மார்க்கு, 90 மினிட்ஸ் எக்ஸாம் டியூரேஷனு சரிங்களா. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், அதான் 120 மார்க் சொல்லியாச்சு. இதில் இந்த மினிமம் பாஸ் பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது இந்த ஓபிசி, யூஆர், எக்கனாமிக், ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கு இவங்களுக்கு 35%, எஸ்சி எஸ்டிக்கு 30% சொல்லிட்டு. அப்போ சிலபஸுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் 35%, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் 35 மார்க்கு, அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் 50 மார்க், மொத்தம் 120 மார்க் புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா. இதுதான் வந்து சிலபஸ், இதையுமே கரெக்டாக பார்த்துக்குங்க சரிங்களா. ஸோ இப்போ அந்த 120 மார்க்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் பாஸ் பர்சன்டேஜ் சரிங்களா. அதாவது பாஸ் பர்சன்டேஜ். அப்போது யூஆர், எக்கனாமிக், ஓபிசி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35% சரிங்களா. அப்போ 120ல் 35%னா 42 மார்க் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30%, 120ல் 30%னா 36 மார்க் தான் வருது. ஸோ இது வந்து குவாலிஃபைங் பர்சன்டேஜ். இது வந்து அவங்க வைக்கிற ஃபர்ஸ்ட் கிரிட்டேரியா, அதாவது மினிமம் கிரிட்டேரியா தான். ஓகேங்களா. இது வந்து கட் ஆஃப் கிடையாது சரிங்களா. இது வந்து ஜஸ்ட் வந்து அவங்க வைக்கிற வந்து ஒரு மினிமம் கிரிட்டேரியா. ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்காக இதை சொல்லியிருக்காங்க. இது வந்து மாறலாம். இது மாறும்போது தான் நம்மளுக்கு என்ன வருதுன்னா கட் ஆஃப்ன்ற விஷயம் வருது சரிங்களா. இப்போ ஏன் இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் ஆஃப்னு சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே இவங்க சொன்ன இந்த மினிமம் குவாலிஃபைங் பர்சன்டேஜ் கீழே அந்த மார்க்கையோ இல்லை அது கீழே எடுத்திருந்தாலோ இந்த மார்க்கையும் அவங்க என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக கட் ஆஃப்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஆனால் அப்ளை பண்ணுற எல்லாருமே மோஸ்ட்லி இவங்க சொல்லியிருக்க அந்த மினிமம் கிரிட்டேரியா, இந்த பாஸ் பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மார்க்கை விட இந்த 42, 36 விட அதிகமாக, சப்போஸ் இன்கேஸ் 80 மார்க்கு, 90 மார்க்கு, இல்லை 100 மார்க், 120க்கு இந்த மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அதிகமான பீப்புள்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அப்போது அங்கே தான் வந்து கட் ஆஃப் பண்ணுற விஷயம் வந்து ப்ளே ஆகும். ஓகேங்களா. அப்போது குவாலிஃபைங் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஒன்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் யார் யார் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்கன்றதை வச்சு அப்புறம் ஒரு மார்க் வந்து அவங்க சொல்லுவாங்க. அந்த மார்க் தான் கட் ஆஃப் மார்க். புரிஞ்சிங்களா. அப்போ இந்த இதுதான் கட் ஆஃப் மார்க் தான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷனுக்கு வந்து ஒரு பிக் ரோல் ப்ளே பண்ணும் சரிங்களா. இதுதான் இந்த மினிமம் அந்த குவாலிஃபைங் பாஸ் பர்சன்டேஜுக்கும் கட் ஆஃப் மார்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட். புரிஞ்சிங்களா. ஸோ நம்ம அதை பற்றி மேலும் சில விஷயம் பார்க்கலாம். இப்போது உதாரணத்துக்கு நான் சொன்னேங்க இல்லையா, அதாவது ரயில்வே குரூப் வந்து எத்தனை கேட்டகரின்னு சொல்லிட்டு ஏலேருந்து எஃப் வரைக்கும் மொத்தம் 6 கேட்டகரி. ஓகேங்களா. இந்த லாஸ்ட் மட்டும் விட்டுருங்க, எஃப் கேட்டகரி மட்டும் விட்டுருங்க. ஏன்னா இது வந்து என்னென்னா ஸ்பெஷல் ஃபோர்ஸ். ஓகேங்களா. அது அவங்களுக்குள்ளே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு கேட்டகரி எக்ஸாம் சரிங்களா. அவங்களுக்குள்ளே எடுத்துப்பாங்க. ஆனால் அந்த ஏலேருந்து இ வரைக்கும் தான் பொதுவாக நடக்கிறது சரிங்களா, காமன் பப்ளிக். இப்போ நம்ம என்ன குரூப்பு, ஏ குரூப்பு. நான் சொன்னல பார்த்தீங்களா. இப்போ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இது 2018 வந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது 2018, 2019 சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனே பார்த்தீங்கன்னா ஜூன் 2018 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போ வந்து சிபிடின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அக்டோபரில் தான் சிபிடியே சொல்லியிருந்தாங்க சரிங்களா. அப்போ பார்த்துக்குங்க. நமக்கும் மேக்ஸிமம் ஒன்று செப்டம்பர், ஆகஸ்ட்டில், செப்டம்பரில் வரலாம், இல்லை அக்டோபரும் வரலாம். ஓகேங்களா. அப்போது இது ப்ராசஸ் முடியறதுக்கே 1 இயர் ஆகிடுது. அப்போ 2018, 2019 சைக்கிள் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 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 நோட்டிஃபிகேஷனில் விட்ட வேகன்சி தான் இந்த டீட்டெயில்ஸ் சரிங்களா. இதான் வேகன்சி டீட்டெயில்ஸ். ஓகேங்களா. இதை பாருங்கள், ஜோன் வைஸ் வேகன்சி சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுங்களா. ஆனால் நம்ம இப்போ விட்டுருந்தாங்க பார்த்தீங்கன்னா 2019, 2024 நோட்டிஃபிகேஷன். அந்த நோட்டிஃபிகேஷனில் ஜோன் வைஸ்லாம் வேகன்சி சொல்லவே இல்லை. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து 2024 இப்போ விட்ட வேகன்சி டீட்டெயில்ஸ். இதில் வந்து எங்கள் ஜோன் வைஸ் வேகன்சி சொல்லவே இல்லை சரிங்களா. காமனாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஒன்லிங்க பார்த்தீங்கன்னா இந்த 4200+ வேகன்சியை வந்து காமனாக சொல்லியிருக்காங்க. ஜோன் வைஸ்லாம் தரல. ஓகேங்களா. ஸோ இந்த 2018 வீட்டில் நோட்டிஃபிகேஷனும் ஜோன் வைஸ் கொடுத்துருக்காங்க.
அப்போ இங்க பாருங்க, இப்ப நமக்கு குடுத்திருக்க வேகன்சி 2024ல குடுத்த வேகன்சியே 4200 பிளஸ் தான். ஆனா இங்க பாருங்க 2018 அப்போ அதாவது மேலுக்கு மட்டுமே 4400, ஃபீமேலுக்கு மட்டும் 4800, மொத்தம் ஒரு 8600 பிளஸ் வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க பாருங்க, இதை விட இப்ப சொன்ன வேகன்சியை விட முன்னாடி வந்த வேகன்சி டபுள் மடங்கு. சரிங்களா? அப்போ இப்போ ரொம்ப காம்படிஷனா இருக்கும். அப்போ என்ன ஆகும், நம்ம எதிர்பார்க்குற கட் ஆஃப் மார்க்கும் 2018 விட அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா இப்போ வேகன்சியே கம்மி இல்லையா, வெறும் 4200 தான். ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8600 இருந்துச்சு. சரிங்களா? டபுள் மடங்கு இருந்தது. இப்போ இந்த 8600ல ஒரு மடங்கு, பாதி தான். இந்த 4600 தான் இப்போ சொல்லியிருக்காங்களே, அதாவது ஓவராலாக சொல்லியிருக்காங்க. இந்த 8600லேயே பாருங்க, நம்ம குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்ஆர், எஸ்டபிள்யூஆர், எஸ்சிஆர் இந்த குரூப்புக்கு வந்து பாருங்க, மேலுக்கு மட்டும் 804 வேகன்சி. இதில் தமிழ்நாடும் அடங்கும். சரிங்களா? அதே மாதிரி ஃபீமேலுக்கு 927 வேகன்சி பார்த்துக்குங்க. அப்போ 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 வந்து வேகன்சி அதிகம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு முன்னாடி. சரிங்களா? ஸோ அப்போ காம்படிஷன் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் ஆஃப்டர் கோவிட் இப்போ ரொம்ப காம்படிஷன் இருக்கும். ஏன்னா அந்த கோவிட்ல அதிகமான பேர் வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப காம்படிஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்போனா 2024ல். கோவிடுக்கு முன்னாடி எப்படின்னு தெரில. அப்போ அந்த கோவிடுக்கு முன்னாடி இந்த 2018 நடந்த அந்த கட் ஆஃப் மார்க் பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து வேகன்சி டீட்டெயில் நான் சொல்லிட்டேன். 2018 2019 சைக்கிளுக்கான வேகன்சி டீட்டெயில்ஸு. நம்ம குரூப்புக்கு மேலுக்கு 804, ஃபீமேலுக்கு 927 சொல்லிட்டேன். ஸோ அப்போ வந்து கட் ஆஃப் மார்க் வந்து பாருங்க, மேல் கேட்டகரிக்கு யூஆருக்கு வந்து 83.82 இருந்தது. ஓபிசி கேட்டகரிக்கு 93.5 இருந்தது. எஸ்சி கேட்டகரிக்கு 77.9 இருந்தது. எஸ்டிக்கு பாருங்க 78.3. அதுக்கப்புறம் ஃபீமேலுக்கு பாருங்க 57.2. அப்புறம் ஓபிசி கேட்டகரி 55.6, எஸ்டிக்கு 50.6, எஸ்டிக்கு 50.6 தான். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 55.3 சொல்லிட்டு எப்போ 2018 அந்த சைக்கிளில் வந்து இது போல கட் ஆஃப் இருந்தது. அப்போ பார்த்துக்குங்க, மொத்தமாக 8600 ப்ளஸ் வேகன்சிக்கு இங்கே பாருங்க, இந்த எஸ்சி எஸ்டி மேலுக்கு வந்து பாருங்களா, எல்லாமே ஆவரேஜாக 80 கிட்ட தான் இருக்குது. ஓபிசி மட்டும் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதே போல் ஃபீமேலுக்கு பாருங்கள், மோஸ்ட்லி காம்படிஷன் அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா எல்லாமே 55 ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஃபீமேலுக்கு மட்டும் கட் ஆஃப் கம்மியாக வச்சுருக்காங்க. சரிங்களா? ஆனால் மேலுக்கு பார்த்தீங்கன்னா நியர் 80, 90 அந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? இதான் வந்து இந்த 8600 ப்ளஸ் வேகன்சிக்கு இருந்த கட் ஆஃப் ரேஞ்சு. அப்போ நீங்கள் 2014க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதிகமாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து சிபிடியில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சேஃப் ஜோனுக்கு போகணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம மார்க் அதிகமாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். சரிங்களா? இது ஆர்பிஎஃப் 2024 4208 வேகன்சியும் இப்போ சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுவுமே பார்த்தீங்கன்னா குரூப் வைஸ்லாம் சொல்லலை. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வைஸ் மொத்தம் 6 குரூப்புமே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து குரூப் வைஸ் சொல்லலை, காமனாக சொல்லிட்டாங்க. மொத்தம் 4208 வேகன்சியில் மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3577 வேகன்சி, ஃபீமேலுக்கு வந்து 631 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து இவங்க சொல்லியிருக்கிற வேகன்சியில் 10%, 420. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ மொத்த வேகன்சி எவ்வளோ, 4208 இல்லையா? இதில் 10% தான் எக்ஸ் சர்வீஸ் மேன் சொல்லியிருக்காங்க. அதாவது 4020, சாரி 420. அப்போ இது ரெண்டுத்தையும் இதை மைனஸ் பண்ணோம்னா இது 8 அப்படியே வந்துடும். இந்த 10ல் 2 போச்சுன்னா 8, இங்கே 11 இருக்குது, 11 4 போச்சுன்னா 7, 3. இந்த 3788 வேகன்சி தான். அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனை தவிர்த்துட்டு மற்றவங்களுக்கு, அதாவது மேலுக்கும் ஃபீமேலுக்கும் உள்ள வேகன்சி. சரிங்களா? அதாவது இந்த வேகன்சி 3788. புரிஞ்சுங்களா? அவங்க சொன்ன 4208 தான் அந்த 10%. அதுதான் அங்கே 420ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ வேகன்சி அந்த 2018 சைக்கிளை விட 2024 சைக்கிளுக்கு வந்து ரொம்ப பாதி தான். சரிங்களா? அதில் 8600 இல்லை 4200 தான் இருக்குது. அப்போது கண்டிப்பாக என்ன ஆகும், இதில் காம்படிஷனும் அதிகமாக இருக்கும். லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புள் அப்ளை பண்ணியிருப்பாங்க. காம்படிஷனும் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக எவ்வளோ பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இந்த கோவிட் டைமில், இந்த 2 இயர்ஸ் கோவிட் டைம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், சேஃப் ஜோன். அதாவது மேல் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கேட்டகரியுமே பாருங்கள் 105 ப்ளஸ் தான். அதாவது யூஆர், ஓபிசி, எக்கனாமிக் 105க்கு மேலே, 120க்கு 105க்கு மேலேயாவது எடுக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு ஒரு 100க்கு மேலே எடுத்தால் தான்
ஒரு சேஃப் ஜோனுக்கு போக முடியும், ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற அளவுக்கு போக முடியும். அதே ஃபீமேலுக்கு மோஸ்ட்லி 80+ தான் சரிங்களா, ஏன்னா காம்படிஷன் இருக்கும். 80க்கு மேலே இருந்தால் மட்டும் ஒரு சேஃப் ஜோனுக்கு போகிற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி மட்டும் ஒரு 5 மார்க் டிஃப்ரெண்ட் இருக்கலாம் சரிங்களா, ஒரு 75க்கு மேலே எடுத்தா. அதே போல் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 55 தான். இப்போ ஏன் அதிகப்படுத்திருக்குன்னா காம்படிஷனால கண்டிப்பாக அவங்களுக்குமே அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 75லேருந்து 100க்கு அந்த ரேஞ்சுக்கு எடுத்தால் தான் அவங்க சேஃப் ஜோனில் இருக்கிற மாதிரி அவங்களுக்குமே வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுங்களா? ஸோ இதனால தான் வந்து இந்த கட் ஆஃப் வந்து மாறுது சரிங்களா. அப்போ இருந்த காம்படிஷன் வேற, அப்போ இருந்த வேகன்சி வேற, இப்போ இருக்கிற காம்படிஷன் வேற, இப்போ இருக்கிற வேகன்சி வேற சரிங்களா. ஸோ இதை நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா படிங்க. அந்த சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக படிங்க. இந்த அரித்மெட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 மார்க்குங்களா. ஸோ மோஸ்ட்லி இதில் வந்து ஒரு 30 மார்க் கவர் ஆகிற மாதிரி நல்லா படிச்சுக்கங்க. இதுலேயும் ஒரு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மார்க் 30+ மார்க் கவர் ஆகிற மாதிரி நல்லா படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸில் இது 30 30 60 ஆச்சு, மினிமம் ஒரு 40+ சரிங்களா, ஒரு 45 ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. மேக்ஸிமம் ஒரு 100 105 அந்த அந்த ரேஞ்சுக்குள்ளே வர மாதிரி நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மேத்ஸ் கொஸ்டின்ஸ்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. நம்ம ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிக்கோங்க ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு சேஃப் ஜோனுக்கு வந்து நல்லா வர பாருங்க சரிங்களா. ஸோ இந்த விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சரிங்களா. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கும், நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். நான் சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் அந்த ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் 2024க்கான முக்கியமான விவரங்களை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் சரிங்களா. ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.